குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாகி குவளையத்தோர் வழிபடட்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். திருஞான சம்பந்தர் தன்னுடைய பதியமாகிய திருப்பரங்குன்றம் பதியத்தில் கிட்டத்தட்ட 11 பாடல்களில் திருப்பரங்குன்றத்தை பற்றி மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார். அந்த பாடல் வருமாறு: பாடலன் மேய நன்னகர் போலும் திருப்பரங்குன்றே. அடுத்த பங்கினன் மேய நன்னகர் போலும் பரங்குன்றே. பாரிடம் பாட இனிதுரையும் கோயில் பரங்குன்றே. குளிர்பூஞ்சாரல் வண்டரை சோலை பரங்குன்றே. பன்னியல் வாடல் ஆடலல் மேய பரங்குன்றை. படைநவில் வான்ற நன்னகர் போலும் பரங்குன்றே. பயில்விடை வண்டு பாடலராத பரங்குன்றே. பத்தின திண்டோள் 20 தோள் செத்தான் பரங்குன்றை. பந்தியல் இலங்கை வங்கையோர் வங்கன் பரங்குன்றை. பண்டைய நீலன் மேவிய ஈசன் பரங்குன்றை. இறுதியாக கடைசி 11வது பாடலில் தடமொழி பொய்யை சண்பையர்மன் ஞான சம்பந்தன் படமொழி நாகம் அரக்கசைத்தான் தன் பரங்குன்றை என 11 பாடல்களையும் திருப்பரங்குன்ற பெருமையை தான் ஒரு இடத்துல கூட சிக்கந்தர் மலையை பற்றி இல்லை. இது 7ஆம் நூற்றாண்டு ஞான சம்பந்தர். 8ஆம் நூற்றாண்டில் சுந்தரர் பாடுறார். சுந்தரர் இது தேவாரத்தில் முடியால் உலகாண்ட மூவந்தேர் முன்னே வடிந்த 6ம் போர் 4ம் போர் ஒன்றினையும் படியா இவை கற்று வல்ல அடியார்கள் பரங்குன்றமேய பரன் அடிக்கே குடியாக வானோர்க்கும் ஒரு கோபமாகி குலவேந்தராய் வெண்முழுது ஆழ்வாரின்றார். அருணகிரினார் ஒரு பரங்குன்றில் அமர்ந்த பெருமாளேன்னு பாடிட்டார். இதுக்கு மேலே சமய பரிபாடல் சங்க இலக்கியங்கள் எல்லாத்துலேயும் திருப்பரங்குன்றம் தான் அது சைவர்களுக்கே சொந்தம், நம் சமயத்துக்கே சொந்தம் என அப்படி பெரியவங்களாம் அவளை சொல்லிட்டாங்க. இப்போ ஏதோ முகமதிய சகோதரர்கள் ஏதோ ஒரு தர்காவை கட்டிக்கிட்டு எங்களுடைய வழிபாடு செய்யட்டும். ஆனால் அங்கு அசைவ உணவுகளை வைத்து தகராறு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதற்காக நம்முடைய அந்த பரங்குன்றம் நம்மை விட்டு பரிவயிறு முழுவதும் இந்த அச்சம் நிலவேறுது. இதனை நம்ம முருக பக்தர்களும் மற்ற எல்லோரும் நம்முடைய சமயத்தை எல்லாம் ஒன்று கூடி ஒரு நல்ல முடிவு காண 4ஆம் தேதி எல்லாரும் வந்து இந்த நிகழ்ச்சியிலே பரங்குன்றில் நம்ம கோயில்தான் என்பதை நிலைநிறுத்த எல்லாரும் வர வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன்.